ஒரே ஒரு வகை தான் சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த விஷயங்களை சொல்லுவோம். நல்ல கனவு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த கனவு காணப்பட்டால் அந்த கனவு உண்மையிலேயே நிகழக்கூடியதாக இருக்கும், நன்மைகள் விளையும். சரி, அந்த கனவை காண்பவர் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல கனவை காண்பவர் நல்லவராக இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவராக இருக்கணும் அது மட்டும் சொல்லிடும். மற்ற விஷயங்களா இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சொல்லுவோம். அலா ஹஸ்பிமா யகூன் மின் சித்கில் ஹதீஸ், அவர் உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த நல்ல கனவு காண்பவர் எப்படி இருக்கணும்? உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். வா அதாவுல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். வத்தீனில் மத்தீன், உறுதியான இந்த தீனை பற்றி பிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஹுஸ்னுல் யகீன், அல்லாஹின் மீதும் தீனின் மீதும் ஷரியத்தின் மீதும் முழுமையான அழகான நம்பிக்கை வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இது ஒருவர். ஃபமன் خلصت نيته في عبادة ربه ويقينه وصدق حديثه كانت رؤياه أصدق وإلى النبوة أقرب என்பதாக ஒரு விளக்கம், மற்றொரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எவர் தன்னுடைய ரப்பை வணங்கக்கூடிய விஷயத்திலே இஹ்லாஸான முறையிலே தன்னுடைய நிய்யத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றாரோ, எவர் உண்மையான யகீன் உடையவராக நம்பிக்கை உடையவராக இருக்கின்றாரோ, எவருடைய பேச்சு உண்மை உடையதாக இருக்கின்றதோ, அவருடைய கனவு மிக உண்மையானதாக இருக்கும். அது அல்லாஹ் தஆலா நுபுவத்துக்கு மிக நெருக்கமானதாக இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ருயத்து ஸாலிஹா, நல்ல கனவு என்பது நுபுவத்திலே, நபித்துவத்திலே 46 ஒரு பங்காகும் என்பதாக சொன்னார்கள். நபித்துவத்திலே 46 ஒரு பங்கு நல்ல கனவு என்பதாக சொன்னார்கள். என்ன நல்ல கனவு 46 ஒரு பங்கு என்று சொன்னார்? என்ன பல ஹதீசுகள் 46 ஒரு பங்கு, 70 ஒரு பங்கு, 40 ஒரு பங்கு, 49 50 ஒரு பங்கு என்றெல்லாம் பல ஹதீசுகள் வருகின்றன. ஆனால் எல்லாவற்றை விட மிகச்சிறந்த மிக சஹீஹான மிகச்சரியான ஹதீஸுடைய அறிவிப்பின்படி 46 ஒரு பங்கு நல்ல கனவு. அதாவது எப்படி கனவு காணுகின்றாரோ காணுகின்ற முறையிலேயே வெளியே நடைபெற்றால், கனவிலே எதை கண்டால் அதை நிச்சயமாக அது வெளியே நிகழும். ராத்திரில கனவு காண்பார், காலையிலே அது நிகழும். அப்படிப்பட்ட கனவு நல்ல கனவு. ருயத்து ஸாலிஹா என்பதாக அதற்கு சொல்லப்படும். இந்த ருயத்து ஸாலிஹா என்பது ஜுஸ்உம் மின் 46 ஜுஸ்அம் மினன் நுபுவா, நபித்துவத்திலிருந்து 46 ஒரு பங்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நல்ல கனவா இருந்தா. இன்னும் 2 விதமான கனவுகள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லுவோம். 46 ஒரு பங்கு. ஏன்னா 46 ஒரு பங்குன்னு என்ன அர்த்தம்? 40 1, 20 1, 10 1 சொல்லலாம். 46 ஒரு பங்குன்னு அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் நபி பட்டம் அருளப்பட்டது 40வது வயசுல. அதுக்கு பின்னால நுபுவத் என்ற பட்டத்துடன் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தது 23 வருஷம். இந்த 23 வருஷத்தில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 39.5 வயசு, 39 6 மாசம் முடிஞ்ச பின்னால, அதாவது 40 வயசு ஆவதற்கு 6 மாசம் இருக்குது. இன்னும் 40 வயது முடிவதற்கு 6 மாசம் இருக்குது. அந்த நேரத்தில் தான் அந்த ஜபல நூர் என்ற அந்த மலைக்கு சென்று ஹிரா குகையில இருந்து தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஹிரா குகையில 6 மாசம் தவம் செய்தார்கள். 6 மாசம் தவம் செய்த பின்னால் தான் அல்லாஹ் தஆலா 6 மாசம் முடிந்த பின்னாலே இக்ரா சூராவை முதலாவதாக அந்த 5 ஆயத்தை முதலாக இறக்கி வைத்தார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய காலம் 23 வருஷம். 23 வருஷத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவம் இருந்த அந்த 6 மாசம் என்பது 46 ஒரு பங்கு. 23 பாதியா போட்டா 46 ஒரு பங்கு தான் அந்த 6 மாசம் என்பது. அந்த 6 மாசத்திலும் என்ன நிகழ்ந்தது என்று சொன்னால், நல்ல கனவு ருயத்து ஸாலிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. கனவு காண்பார்கள், காலையில எந்திரிப்பாங்க, அதே மாதிரி நடக்கும். எப்படி கனவு கண்டார்களோ அதே மாதிரி நடக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம அந்த நிகழ்ச்சி நடைபெறும். கனவு காண்பார்கள், காலையிலே நடைபெறும். கனவு காண்பார்கள். இந்த தொடர் 6 மாசம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீடித்தது. பிறகுதான் நுபுவத்து நபி பட்டம் அருளப்பட்டது. அப்படின்னா இந்த கனவு போனா என்ன, அந்த நுபுவத்தினுடைய ஒரு சாயல், நுபுவத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு அது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் நுபுவத் இருந்த காரணத்தினால் அதை 46 பங்குகளாக போட்டு 46 ஒரு பகுதி 6 மாசம் எனக்கு அந்த கனவு வந்தது இல்லவா, அந்த தொடரிலே உள்ளதுதான் நல்ல கனவு என்பது. ஆக நல்ல கனவு காண்பதும் நுபுவத்திலே ஒரு பகுதி தான் என்பதாக குறிப்பிடுகின்றார். அப்படின்னா நபி பட்டம் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம் அல்ல. யார் நல்ல கனவு காண்றா அவருக்கு நபி பட்டம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அல்ல.
எனக்கு கொடுக்கப்பட்டதே அதே மாதிரி நல்ல உணர்வு, நல்ல நிலை, அவர் எதை கண்டாரோ அதைவே வெளியே நடக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் அவருக்கும் உருவாக்கி தருவான். அவர் நல்ல மனிதர் என்பதற்கு அடையாளம். அப்படி கனவு கண்ட கனவே அவருக்கு வெளியே நிகழுமேயானால் அவர் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல மனிதர் என்பதாக பொருள். இன்னொரு விஷயம், நல்ல மனிதராக இருந்தா தான் இந்த கனவே வரும். அந்த கனவு அவர் நல்ல மனிதர் என்று உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதான் இங்க சொன்னா 3 விஷயம் சொன்னார். அவர் உண்மையை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும், அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், யகீன் உடையவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த தன்மைகள் அவரிடத்தில் இருந்தால் நல்ல கனவுகளோ, நல்ல கனவு வந்துச்சு, அதே மாதிரி நடந்துச்சு. இவர் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிக நெருக்கமானவர், நுபுவத்துக்கும் நெருக்கமானவர். நுபுவத்துடைய அந்த சாயல், அந்த நிழல் அவரிடத்தில் இருக்கின்றது என்பதாக பொருள். அதனால இவருக்கு நுபுவத்து வந்துருச்சுன்னு அர்த்தம் அல்ல. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பத்தில் காதியானி என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டத்தில் உள்ள தலைவன் மிர்சா குலாம் அஹமது என்பவன் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எனக்கும் அதே மாதிரி நல்ல கனவுலாம் வருது. அவன் பொய் சொல்றான், எனக்கு நல்ல கனவுலாம் வருது, நானும் அதே மாதிரி கனவு கண்ட மாதிரி எனக்கு நடக்குது, அதனால நானும் நபி தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாசகத்தை வச்சு சொன்ன நபியாலாம் ஆக முடியாது, நல்ல மனிதராக ஆவதற்குரிய விஷயங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் மீதி 2 கனவுகளை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதே மாதிரி கனவு எப்படி ஏற்படுகின்றது, இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே விடை சொல்ல முடியாது. எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ அறிவு சம்பந்தப்பட்ட, அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் மனசுல என்ன நினைக்கிறான் அப்படிங்கறது ஒரு கருவியை வச்சு சொல்லி போடுறான். இவன் பொய் சொல்றானா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கிறது, பாலிகிராஃபின்னு சொல்லிட்டு அதை ஹார்ட்ல இப்படி நெஞ்சில போர்த்திடுறாங்க. அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அலைகளின் மூலமாக, அதாவது மின் அணுக்களின் மின் அலைகளின் மூலமாக இவன் பொய் சொல்றானா உண்மை சொல்றானா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறான். ஆனா கனவு எப்படி நிகழ்கின்றது என்று யாரும் இதுவரையும் கண்டுபிடிக்கல. அவங்க ஒவ்வொரு விதமா கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் கனவாக ஆகாது. சில பேர் சொல்லுவாங்க, வெளியே எதை பார்க்கிறாரோ அதான் கனவுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே பார்க்காதெல்லாம் வருது. நான் கனவு கண்டேன், அமெரிக்காவுக்கு போற மாதிரி, அங்க வெள்ள மாளிகையில் இருக்கிற மாதிரி, ஜனாதிபதியோட கை குலுக்கிற மாதிரி எல்லாம் பாக்குறேன். அதை நான் பார்த்தேன். அமெரிக்காவுக்கு போக ஜனாதிபதியும் பார்க்கற, கை குலுக்கவும் முடியாது. இது மாதிரிலாம் பார்க்கிறோம், நம்ம நிறைய பார்க்கிறோம். இது கனவுக்கு விளக்கமாக ஆகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வகையான கனவுகளை சொல்லி, ஒரு வகை இது நல்ல கனவு, இந்த கனவு இப்படி இருக்கும் என்பதாக சொல்லு, இப்படி இருக்கும், இப்படி இருப்பவர் அந்த கனவை காண்பார் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆக சொல்லப்பட்ட இந்த ஆயத்துகளிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக எதுவெல்லாம் நாம் தெரிகின்றோமோ, சொல்லப்படுகின்றதோ, அவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அத்தகைய நல்ல தன்மைகளை நம்ம அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. وكذلك يجتبيك ربك ويعلمك من تأويل الأحاديث ويتم نعمته عليك وعلى آل يعقوب كما أتمها على أبويك من قبل إبراهيم وإسحاق إن ربك عليم حكيم. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் 702வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரே யூசுப் என்ற அத்தியாயத்தின் முதல் 2 ஆயத்துகள் விளக்கம் சொல்லப்பட்டன.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகாகவும் அறிவுள்ளவராகவும் இருந்த காரணத்தினால் குழந்தை பருவத்திலேயே எல்லோரும் அவரை பிரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுஃபின் மீது அதிகமான பிரியம் உடையவராக இருந்தார். அந்த பிரியம் என்ன ஆனது என்று சொன்னால், அவருடைய சகோதரர்களுக்கு அது எரிச்சலை உண்டாக்கியது. நம் மீதெல்லாம் அவ்வளவு பிரியமாக இல்லை, தம்பியின் மீது இவ்வளவு பிரியமாக இருக்கின்றார் என்பதாக அவர்களுக்கு நாளுக்கு நாள் அது வளர்ந்து பொறாமையாக மாறிவிட்டது. இது பொதுவாக மனிதனுடைய இயற்கையான இயல்பான ஒரு நிலை. ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தையை நன்றாக பிரியம் வைக்கும் பொழுது மற்ற குழந்தைகள், அதிலும் குறிப்பாக 2 தாரங்கள் இருந்தால், 2 தாய்மார்களுடைய குழந்தைகளாக இருந்தால் அந்த பொறாமை அதிகப்படுவதற்குரிய காரண காரியங்கள் அங்கே நிறைய ஏற்பட்டுவிடும். இந்த நிலையில்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருந்த நேரத்திலே 7 வயது அல்லது 12 வயது என்பதாக பல கருத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஒரு கனவு காண்கின்றார்கள். சூரியன், சந்திரன், ஒரு 11 நட்சத்திரங்கள், இவை அனைத்தும் அவர்களுக்கு சஜிதா செய்வதாக கண்டார்கள். சென்ற வாரம் அதற்குரிய விளக்கம் சொல்லப்பட்டது. பொதுவாக கனவு என்பது அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து அருளப்படக்கூடிய ஒன்று என்ற விளக்கம் சொல்லப்பட்டது. மனிதன் தான் விரும்பி கனவு கண்டு கொள்வதும் கிடையாது, அல்லது இவன் விரும்புகின்ற கனவு மனிதனுக்கு வருவதும் கிடையாது. மனிதன் விரும்புகின்றபடி கனவு வருவதாக இருந்தால், நம்முடைய குடும்பத்திலே இறந்து விட்டவர்களை பற்றி நாம் நினைவு கொள்ளுகின்றோம். நம்முடைய தாய் இறந்திருப்பார், தந்தை இறந்திருப்பார், அல்லது வேறு சகோதரர்கள், மற்றவர்கள், உறவினர்கள் இறந்திருப்பார்கள். இவர்களை எல்லாம் நாம் கனவிலே பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுவோம். ஆனால் நாம் நினைத்தபடி கனவிலே அவர்கள் வருவது கிடையாது. கனவு என்பது அல்லாஹ் தஆலாவினால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்பதை சென்ற வாரம் சில விஷயங்களை குறிப்பிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கனவிலே 3 வகைகள் இருக்கின்றன. ஒன்று அல்லாஹ் தஆலாவுடைய அறிவிப்பின் மூலமாக ஏற்படக்கூடியது, அவனுடைய அருளின் காரணமாக ஏற்படக்கூடியது, அது நல்ல கனவு என்பதாக சொல்லப்படும். இல்ஹாமும் மினல்லாஹ், அல்லாஹ்விலிருந்து போடப்படக்கூடிய, உதயமாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனாலும் அதற்கும் சில ஷர்த்துகள், நிபந்தனைகள் இருக்கின்றன. சென்ற வாரம் சில நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டன. அப்படி நல்ல கனவாக இருந்தால் அல்லாஹ் தஆலாவை புகழ வேண்டும். அந்த கனவையும் கூட எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த நல்ல கனவின் மூலமாக என்ன நிகழும் என்பதாக அல்லாஹ் நாடி இருக்கின்றானோ அது நிகழத்தான் செய்யும், இவர் அடுத்தவரிடத்தில் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவு அப்படியே நிகழ்ந்தது மறுநாள் காலையிலே என்ற விவரமும் சென்ற வாரம் சொன்னோம். ஆக ஒரு வகை கனவு நல்ல கனவு. கனவு நல்லது என்று நமக்கே தெரியும், இது நல்ல கனவா கெட்ட கனவா என்று. நல்ல கனவாக இருந்தால் அடுத்தவரிடத்தில் சொல்லுவதை பற்றி தவறில்லை, ஆனால் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சரி, கெட்ட கனவாக இருந்தால் அந்த கனவு நினைப்பதற்கே பயமாக இருக்கின்றது. இவர் நினைத்து பார்க்கின்றால் ஆனால் பயம் ஏற்படுகின்றது. அது கெட்ட கனவு என்பதாக சொல்லப்படும். கெட்ட கனவாக இருந்தால் அதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். பொதுவாக கனவு எப்படி வருகின்றது என்பதற்கு யாரும் முழுமையான விளக்கம் சொல்லவில்லை இதுவரைக்கும். இந்த ஆயத்தை வைத்து உலமாக்கள், சில ஞானவான்கள் சொல்லுகின்றார்கள், சில கனவுகள் மனிதன் விழிப்புடைய நிலையிலே எதை நினைக்கின்றானோ அது ஏற்படும். நினைக்கின்ற விஷயம் இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கும். உதாரணமாக, இந்த உலகம் முழுவதும், ஆலம் என்ற இந்த உலகம்,
மனிதனை போன்று ஒரு அமைப்பு உடையது என்பதாக வைத்துக் கொள்வோம். மனிதன் ஒரு உலகம், மனிதனே ஒரு உலகம், இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் இன்னொரு உலகம். இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் பெரிய உலகம், இன்சான் என்பவன் சின்ன உலகம். இதை மாற்றி சொல்பவர்களும் உண்டு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாற்றமாக சொல்லுகின்றார்கள், இன்சான் என்பவன் மிக பெரிய உலகம், ஆலம் என்பது சின்ன உலகம் என்பதாக. ஏன்னா இந்த ஆலத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் மனிதனுடைய உடலுக்குள்ளே அடக்கம். அத்தோடு மட்டுமல்லாமல் சிந்தித்து விளங்கக்கூடிய சீரான ஒரு அறிவை அல்லாஹ் தஆலா இவனுக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றான். இது வானங்களுக்கோ பூமிக்கோ கடலுக்கோ திடலுக்கோ மலைகளுக்கோ மற்ற பொருள்களுக்கோ கிடையாது, எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது. அந்த அறிவை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இவன் பெரிய உலகம் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். சரி, முன்னால் சொல்லப்பட்ட கருத்தின்படி இந்த ஆலம் பெரிய உலகம், இன்சான் சிறிய உலகம். ஆலம் என்ற இந்த பிரபஞ்சத்திலே பெரிய உலகத்திலே நிகழக்கூடிய பல விஷயங்கள் கனவுடைய தோற்றத்திலே, கனவுடைய நிலையிலே சிறிய உலகமாகிய மனிதனுக்குள்ளே உருவாகக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான் கனவின் மூலமாக என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஒரு பொருளை பார்க்கின்றோம் அல்லது ஒரு பொருளை நினைவு கொள்ளுகின்றோம், அதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கனவிலே அந்த பொருள் வரும். ஒருவரை அதிகமாக நினைக்கின்றோம், அந்த நினைக்கப்படுகின்ற அவர் கனவிலே வருவார். உலகத்திலே வெளியிலே எதை காணுகின்றோமோ அது கனவிலே வரக்கூடிய சூழ்நிலை. இதற்கு பெயர் ஹதீசுன் நஃப்ஸ் என்பதாக சொல்லப்படும். மனம் என்ன பார்க்கின்றதோ பேசுகின்றதோ செய்கின்றதோ அதையே கனவிலே காட்டப்படக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இப்படித்தான் வரும் என்பது கிடையாது, இதில் மாற்றமாக வருவதும் உண்டு. ஒரு மனிதரை நாம் அல்லது ஒரு பொருளை உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், அந்த பொருள் அந்த மனிதர் ஒரு தோற்றத்திலே இருக்கின்றார், அழகான தோற்றம் என்று வைத்துக் கொள்ளுவோம். கனவிலே அவரை பார்க்கின்றார், பார்க்கும் பொழுது பெரிய பூதம் மாதிரி அவரை தெரியுது. எவரை நேரடியாக உலகத்திலே பார்த்தாரோ அதற்கு நேர் மாற்றமான உருவம் கனவிலே காட்டப்படுகின்றது. ஒரு பொருளை பார்க்கின்றார், அது ஒரு வடிவத்திலே இருக்கின்றது. கனவிலே பார்க்கும் பொழுது அதே பொருள் வேறொரு வடிவத்திலே அவருக்கு தெரிகின்றது, பயங்கரமான வடிவத்திலேயோ அல்லது வேறு மாதிரியோ தெரிகின்றது என்று இருந்தால் இது ஹதீசுன் நஃப்ஸ், மனம் எதை நினைக்கின்றதோ அதையே கனவில் காட்டப்படுகின்றது என்பதிலே இப்படி மாறுபட்ட கருத்துகளும் ஏற்படலாம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இது அசல் நிலை எப்படி இருக்கும் என்பதாக முடிவாக சொல்ல முடியாது. சரி, இது இரண்டாவது வகை. முதல் வகை இல்ஹாமு மினல்லாஹ், அல்லாஹ்விலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. இரண்டாவது ஹதீசுன் நஃப்ஸ், மனம் பார்க்கின்றதை, கண்கள் எதை பார்க்கின்றனோ, மனம் எதை சிந்திக்கின்றதோ அது கனவிலே வரும் அல்லது அதுக்கு மாற்றமாகவும் வரும். மூன்றாவது கெட்ட கனவு, அர்-ரு'யா ஸூ என்பதாக சொல்லப்படும் அல்லது அல்-ஹுல்ம் என்பதாக சொல்லப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பின்னால் இந்த ஆயத்துடைய தொடரிலே சொல்லுகிறான் அல்-அஹ்லாம் என்பதாக. அது கெட்ட கனவு, எந்த விதமான அர்த்தமும் இல்லாத கெட்ட கனவு. இது ஷைத்தானில் இருந்து ஏற்படுவது. ஷைத்தானில் இருந்து அந்த கனவு ஏற்படக்கூடிய நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லித் தருகின்றார்கள். இது மாதிரியான கெட்ட கனவு ஒரு மனிதனிடத்தில் வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த மனிதர் அதாவது ராத்திரில கனவு காண்கின்றார், திடீரென்று ஒரு பயங்கரமான கனவு, விழித்துக் கொள்ளுகின்றார். உடனடியாக இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எந்த பக்கத்திலே படுத்திருக்கின்றாரோ, அதாவது ஒரு கணித்து படுத்திருப்பார், வலப்பக்கமாக படுத்திருந்தால் இடப்பக்கமாக திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஷைத்தானுடைய ஊசாட்டம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அந்த இடத்தை விட்டும் வேறு பக்கம் திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது வேறு இடத்திலே படுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக. கோபம் வந்த நேரத்திலே சொல்லுகின்றார்கள் அல்லவா, ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே கோபம் வந்தால் அந்த இடத்தை விட்டு எழுந்து நின்று கொள்ளவும், நின்றிருக்கக்கூடிய நேரத்திலே கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளவும், அல்லது அந்த இடத்திலிருந்து அப்புறம் அந்த வேறு இடத்திற்கு சென்று விடவும். ஏனென்றால் அவர் இருக்கக்கூடிய இடத்திலே ஷைத்தானுடைய ஊசாட்டம் இருக்கின்றது, அதன் காரணமாக கோபம் ஏற்படுகின்றது என்பதாக சொன்னார்கள். அதுபோல கனவு, தீய கனவு ஏற்படக்கூடிய நேரத்திலே இடம் மாறி படுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அங்கிருந்தே வேறொரு வகையிலே திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக. அத்தோடு
இடப்பக்கமாக, தன்னுடைய இடது பக்கமாக 3 தடவை துப்பிக்கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார்கள். ஷைத்தான் அந்த கனவை உண்டாக்குகின்றான். ஆகவே அவனை வெறுப்படை செய்வதற்காக வேண்டி இடது பக்கமாக துப்பிக்கொள்ள வேண்டும் 3 தடவை. துப்புவது என்பது எச்சில் துப்புவது அப்படின்னு அர்த்தம் இல்ல. சூன் துப்புனா போதுமானது. அப்படி துப்புனா எச்சில் வர வேண்டிய அவசியம் இல்லை. சூன் சொல்லும் போதே ஷைத்தானை இழிவுபடுத்தக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. சாதாரணமாக ஒரு மனிதர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார், அவரை பார்த்து சூ என்று சொன்னால் அவரை இழிவுபடுத்துவதாக அர்த்தம். அதுபோல ஷைத்தானை இழிவுபடுத்தக்கூடிய நிலை அதிலே ஏற்படுகின்றது. இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அப்படி ஒரு கெட்ட கனவு, ஷைத்தான் புறத்திலிருந்து ஒரு கெட்ட கனவு ஒருவருக்கு ஏற்பட்டால் உடனடியாக அவர் எழுந்து ஒலு செய்து 2 ரக்காத்து தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் உலமாக்கள். இந்த 3 விதமான ஹதீஸுகள், ஒன்று அவர் திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டும், இன்னொன்று ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக சொல்லி இடப்பக்கமாக 3 தடவை துப்பிக்கொள்ள வேண்டும், இன்னொரு ஹதீஸ் எழுந்து ஒலு செய்து 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்ப இதுல இந்த 3ல மிகச் சிறந்தது எது? தொழுவதுதான் என்று எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னு கேட்டா முந்திய 2 ஹதீஸ் இருக்கு பாருங்க, அந்த 2 ஹதீஸுடைய அமல் இதுல வந்துருது. கெட்ட கனவு காணக்கூடிய ஒருவர் எழுந்து ஒலு செய்து விட்டு 2 ரக்காத்தை தொழுதால் அந்த நேரத்தில் அவர் இடத்தை மாற்றிக் கொள்ளுகின்றார். துப்பக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. ஏனென்றால் அவர் ஒலி செய்கின்றார். ஒலி செய்யும் போது பல் விளக்குகின்றார், வாய் கொப்பளிக்கின்றார். வாய் கொப்பளிக்கின்ற நேரத்திலே துப்புதல் என்பதும் ஏற்பட்டு விடுகின்றது. பிறகு 3வது சொன்ன 2 ரக்காத் தொழக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. அத்தோடு மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய நிலை முழுமையாக ஏற்பட்டு விடுகின்றது. ஒருவர் தொழுகின்றார் என்று சொன்னால் ஷைத்தான் அவரை விட்டு ஓடி விடுகின்றான். ஷைத்தானுடைய பாதுகாப்பு மிக அதிகமாக கிடைக்கக்கூடியதாக தொழுகை என்பது ஆக்கப்பட்டு விடுகின்றது. ஆகவே ஒருவர் தீய கனவு கண்டால் இந்த தொழுகையை கடைபிடிக்கவும் என்பதாக குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் அதற்குள்ளே அடக்கம் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இப்படி கனவு என்பது 3 வகையாக உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன வாரம் சொன்னோம், நுபுவத் அருளப்படுவதற்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல நூர் என்ற அந்த மலையிலே, ஹிரா குகையிலே தவம் இருந்தார்கள் 6 மாசம். அந்த 6 மாசமும் இரவிலே எதை கனவிலே காண்கின்றார்களோ அது அப்படியே பகலிலே நடைபெறும். இது ஒரு மூமினான மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த தன்மை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஒருவர் கனவு கண்டார், அந்த கனவு அப்படியே பகல் நேரத்திலே காலையிலே ஏற்படுகின்றது, நிகழ்கின்றது மறுநாள் என்று சொன்னால் அவர் கண்ட கனவு அல்லாஹ் தஆலாவுடைய அருளுக்குரியதாக இருக்கின்றது, இவர் மீது அல்லாஹுடைய அருள் இருக்கின்றது என்பதாக பொருளாகும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக கனவை பற்றி சொல்லும் பொழுது, கனவு என்பது அசலிலே 6 வகைகளாக இருக்கின்றன. ஒரு பொருளை பார்க்கின்றார் என்று சொன்னால் அதற்கு ஒரு விளக்கம், அது மாதிரி உள்ள அமைப்பிலே உள்ள பொருள்களை பார்க்கும்போது அதே விளக்கம் தான் அதற்கு உடையதாகும். கனவுக்கு விளக்கம் என்பது துல்லியமாக மனிதர்களால் சொல்லிவிட முடியாது. கனவுக்கு விளக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு அடுத்ததாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு அடுத்ததாக தாபிஈன்களிலே முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியாருக்கு அந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது. நபிமார்களிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா கனவுடைய விளக்கத்தை தந்திருந்தானோ அதுபோன்று இந்த சமுதாயத்திலே முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கனவுடைய விளக்கத்தை முழுமையாக தந்திருந்தான். பெரும் பெரும் மனிதர்கள் எல்லாம் அவர்களிடத்திலே கனவுக்கு விளக்கம் கேட்டு வைத்திருக்கின்றார்கள். அதை நூலாகவும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குறிப்புகளை சொல்லுகின்றார்கள். கனவிலே ஒரு மனிதர் ஒரு பெண்ணை கண்டால் அது ஹைர், நன்மையை சார்ந்ததாகும் என்பதாக. நல்ல நிலையிலே ஒரு அழகான ஒரு பெண்ணை ஒருவர் கனவிலே காணுகின்றார் என்று சொன்னால் அது ஹைர் என்பதை குறிக்கக்கூடியதாக, நன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்மை வந்து சேரும் என்ற அடையாளமாகும் அது என்பதாக. ஆனால் அதே நேரத்தில் பெண்களை காணுகின்றார், ஒரு பெண்ணை காணுகின்றார் என்று சொன்னால் அந்த பெண் எந்த அமைப்பிலே இருக்கின்றாள் என்பதை கொண்டு அந்த விளக்கம் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல முறையிலே, பர்தாவுடைய முறையிலே,
ஒரு அழகான தோற்றத்திலே அவளை பார்க்கும் பொழுதே ஒரு இஸ்லாமிய உணர்வு வருகின்றது, பக்தி வருகின்றது என்ற நிலையிலே ஒரு பெண் பார்க்கப்பட்டால் அந்த நிலையிலே அது ஹைர் என்பதை சார்ந்ததாகும் என்பதாக. அல்லது அதற்கு நேர்மாற்றமாக அரைகுறை ஆடைகளோடு தலைவரி கோலமாக அல்லது தவறான நிலையிலே ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அதுக்கு நேர் மாறான ஒரு நிலை மனிதனுக்கு ஏற்பட்டு பார்க்கக்கூடியவருக்கு ஏற்பட்டுவிடும். அதன் காரணமாக பல விபரீதங்களும் ஏற்பட்டு விடுகின்றன நாம் பார்க்கின்றோம். அது ஹைர் என்பதாக ஆகாது. ஆக பொதுவாக ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண் இந்த நிலையிலே நல்ல நிலையிலே இருந்தால் அது ஹைரை குறிக்கும். அதே போன்று ஒரு ஒட்டகத்தை பார்க்கின்றார், அது போரை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஒட்டகம் என்று சொன்னால் ஒட்டகம் மட்டுமல்ல, பொதுவாக கால்நடை என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த கால்நடையை பார்க்கும் பொழுது கனவிலே அது போர் நிகழக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இதுவெல்லாம் சில நேரங்களில் சில சட்டங்களுக்கு உரியதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற முழுமையாக இப்படித்தான் நடைபெறும் என்பது கிடையாது. போன வாரமே சொன்னோம், ஒரு கனவு எந்த நேரத்திலே பார்க்கப்படுகின்றது, எந்த காலத்திலே பார்க்கப்படுகின்றது, மனிதனுடைய எந்த சூழ்நிலையிலே பார்க்கப்படுகின்றது என்பதை வைத்துத்தான் அதற்குரிய விளக்கம் சொல்ல முடியும். ஒட்டகத்தை பார்த்தால் போர் என்று சொன்னால் அது எல்லா நேரங்களிலும் அல்ல. சில நேரங்களிலே அது போருக்குரியதாக இருக்கும், சில நேரங்களில் அதுக்கு மாற்றமானதாகவும் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பால் கனவிலே பாலை கண்டால் அது இயற்கையை குறிக்கக்கூடியதாக, அதாவது அறிவை குறிக்கக்கூடியதாக அல்லது இஸ்லாத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக. பொதுவாக பால் என்பது நல்ல ஒரு பொருள், அது உணவாகவும் பானமாகவும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் பால் என்பது. அதனை கனவிலே பார்த்தால் அது அறிவை அதிகப்படுத்தக்கூடியதாக அல்லது அவர் குடிக்கக்கூடிய நிலையிலே எப்படி குடிக்கின்றார், எவ்வளவு குடிக்கின்றார் என்பதை வைத்து அறிவு இஸ்லாம் என்பதை தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவை சொன்னார்கள். ஒரு நாள் சுபஹ் நேரத்திலே சொல்லுகின்றார்கள் சஹாபாக்களிடத்திலே, இன்று நான் கனவு கண்டேன், ஒரு கனவை இன்று நான் கண்டேன், அதிலே நான் பால் குடித்தேன், மீதி உள்ள பாலை அருகில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தேன், மீதியை அவர் குடித்தார் என்பதாக சொன்னார்கள். இதற்கு என்ன விளக்கம் யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அறிவு என்பதாக பதில் சொன்னார்கள். பால் என்பது அறிவு. அந்த பாத்திரத்திலிருந்து பால், அதிகமான பாலை நான் குடித்தேன், எனக்கு நிறைய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதிலிருந்த மீதி கொஞ்சம் பாலை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தேன், அது நுபுவத்துடைய அறிவை பெற்றவராக அவர் இருக்கின்றார் என்பதற்கு அடையாளமாகும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நபி என்பவர் கிடையாது, அப்படி நபி வருவதாக இருந்தால் உமர் நபியாக வர வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதனால் பின்னால் நபி இருக்கிறார் அர்த்தமல்ல, நபி கிடையாது கிடையாது என்று சொல்லிவிட்டுத்தான் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் நுபுவத்துடைய பல அம்சங்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் இருந்தன. அதிலே ஒன்றுதான் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து மீதி இருந்த கொஞ்சம் பாலை அவர்கள் குடித்தார்கள், அது அறிவு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று பசுமையான ஒரு பொருளை பார்த்தால், பசுமையான மரம், செடி கொடிகள், காய்கறிகள், தோட்டங்கள் இவற்றை ஒருவர் பார்க்கின்றார் என்று சொன்னால் அது சொர்க்கத்தினை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக, சொர்க்கத்தினுடைய அடையாளமாக அந்த பசுமையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக. ஒருவர் கப்பல் போன்ற கடலில் செல்லக்கூடிய வாகனத்தை பார்க்கின்றார், கப்பலோ படகோ அல்லது இது போன்ற ஒரு பொருளை கடலிலே செல்லக்கூடியதை பார்க்கின்றார் என்று சொன்னால் அது வெற்றியை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். பழத்தை பார்த்தால் அதை பேரிச்சம்பழம் என்று குறிப்பிடுகின்றார்கள். பேரிச்சம்பழத்தை ஒரு முறை பார்த்தால் அது ரிசுக்கை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவு பேரிச்சம்பழத்தை பார்க்கின்றாரோ அந்த அளவுக்கு அதிகமான ரிசுக், உணவு இவருக்கு வழங்கப்படும், உணவிலே விசாலம் வழங்கப்படும் என்பதாக பொருளாகும். இதெல்லாம் ஒரு சில குறிப்புகளே தவிர கட்டாயமாக இப்படித்தான் என்பது கிடையாது. முன்னால் சொல்லப்பட்டபடி எந்த நேரத்தில் பார்க்கின்றார், எந்த இடத்தில் பார்க்கின்றார், எந்த சூழ்நிலையில் பார்க்கின்றார், எந்த காலத்தில் பார்க்கின்றார் என்பதை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும். ஆனால் துல்லியமாக யாரும் அதனை விளக்கமாக முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஆகவே நல்ல கனவாக இருந்தால் அதையும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. கெட்ட கனவாக இருந்தால் அது ஷைத்தானுடைய கனவு என்பதாக விளங்கி அதை விட்டுவிட வேண்டும். அதை யாரிடத்திலும் சொல்லவும் கூடாது, அதற்குரிய பாதுகாப்புகளை தேடிக்கொள்ள வேண்டும். முன்னால் சொல்லப்பட்டபடி தொழுவது,
அல்லது இடப்பக்கம் துப்புவது அல்லது எழுந்திருந்து அடுத்த இடத்திலே படுப்பது, இந்த பாதுகாப்புகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் சொல்லுகின்றார். இன்னொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்ல கனவோ கெட்ட கனவோ ஒன்று ஷைத்தானின் மூலமாக ஏற்படுகின்றது, இன்னும் அல்லாஹ்வின் மூலமாக ஏற்படுகின்றது என்று வைத்துக் கொண்டாலும் கூட கனவு என்பது தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அல்ல, மனிதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அல்ல. அதனால கனவு காணக்கூடிய மனிதர் பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் கனவு காண்றாரு, ராத்திரி ஒரு கனவு கண்டங்க, இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் புஷ்ஷை பார்த்து பேசி அப்படியே கை குலுக்கி அப்படின்லாம் சொல்றாருன்னு வச்சுங்க. ஏதோ ஒன்று பார்த்துருக்கிறாரு, அதை பார்த்துட்டு இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணி பொய்யான விஷயங்களை தகவலை சொல்றார். பார்த்ததை பொய் சொல்றாரு. நிறைய பேர் நம்மகிட்ட பழக்கம் உண்டு, ராத்திரி கூட கனவுல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா பொய்யா சொல்றாங்க. பொதுவாகவே கனவில் அல்ல விழிப்பிலே பொய் சொல்றதே ஹராம் இல்லையா? கனவு என்பது அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய ஒன்று என்பதை தெரிந்திருந்து ஒருவர் பொய் சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கியாமத் நாளிலே விசாரணைக்குரிய அந்த மன்றத்திலே அவரிடத்தில் 2 கோதுமைகள் கொடுக்கப்படும். கோதுமை 2 கோதுமையை அல்லாஹ் தஆலா கொடுத்து 2ஐயும் முடிச்சு போட சொல்லுவார். கோதுமை எப்படிங்க முடிச்சு போடுறது? அவர் முடிச்சு போட முடியாது, அவருக்கு தண்டனை வழங்கப்படும். கனவிலே பொய் சொன்னால் 2 கோதுமைகளை முடிச்சு போடும்படியாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அவருக்கு போட முடியாது, அதற்குரிய தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதாக சொல்லுகின்றார். கனவுக்கு கனவிலே பொதுவாகவே பொய் சொல்லக்கூடாது, கனவிலே குறிப்பாக பொய் சொல்லக்கூடாது என்பதை குறிப்பிடுகின்றார். இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவு பழித்து போன வாரம் சொன்னோம். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் சஜிதா செய்வதாக கனவு கண்டார். ஆனால் சூரியன் என்பது தந்தையை, சந்திரன் என்பது தாயை, 11 நட்சத்திரங்கள் என்பதை 11 சகோதரர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றும் சொன்னோம். இவர்கள் எல்லோருமே இவருக்கு சஜிதா செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்தான். எப்பொழுது? கனவு கண்ட பிறகு 40 வருஷத்துக்கு பின்னால். உடனடியாக அது நிறைவேறவில்லை. நம்ம சில பேர் சொல்றோம், நானும் தான் ஒரு கனவு கண்டங்க ஹஜ்ஜுக்கு போற மாதிரி, போன வருஷம் கண்ட ஒன்னும் ஹஜ்ஜுக்கே போகல, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன் கனவுக்கு, இன்னுமே நான் ஹஜ்ஜுக்கு போக முடியல. ஹஜ்ஜில் போய் தவாப் செய்யற மாதிரி, சை செய்யற மாதிரி, அங்க இருக்கிற எல்லா வேலையும் செய்யற மாதிரி கனவு கண்டேன், நான் ஹஜ்ஜுக்கு போவேன். அவர் ஆலிம் சாட்டை போய் கேட்கிறா, நீ ஹஜ்ஜுக்கு போவே அப்படின்னு சொல்றாரு. எப்போ போவேன்னு? போவப்பா, எப்போதும் போவ அப்படின்னு. 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் போகவே இல்லையே. என்ன ஆகிறது, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னால சொன்னீங்க, ஒன்னும் போகலையா அப்படின்னு. இங்க 40 வருஷத்துக்கு பின்னால்தான் இந்த 13 நபர்களும் அவர்களுக்கு சஜிதா செய்கின்றார்கள். அவர் எகிப்திலே அரசராக வீற்றிருந்த அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார். சரி, இன்னொரு விஷயம் இங்க கடைசியாக அந்த விஷயம் வரும். இப்போ சூரை யூசுஃபுடைய கடைசியில வருது அந்த விஷயம். முன்னால தெரிய சந்தேகம் வரும் சில பேருக்கு, மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யலாமா? அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சஜிதா செய்யக்கூடாது, அது ஹராமாச்சு, ஷிர்காச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட சஜிதா செய்யக்கூடாது என்பதாக எச்சரிக்கை செய்தார்கள். சஹாபாக்களோடு ஒரு நாள் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு வெளியிலே ஒரு ஒட்டகம் அங்கிருந்து வேகமாக வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒட்டகம் சஜிதா செய்தது. இதை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பேச தெரியாத மிருகங்கள் எல்லாம் தங்களுக்கு சஜிதா செய்கின்றன, தங்களுக்கு சஜிதா செய்வதற்கு நாங்கள் ரொம்ப தகுதி பெற்றவர்கள், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், சஜிதா செய்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யக்கூடாது. அப்படி சஜிதா செய்வது அனுமதிக்கப்பட்டிருந்தால் ஒரு பெரியவருக்கு சிறியவர் சஜிதா, ஒரு நபிக்கு அவருடைய உம்மத்தினர் சஜிதா செய்வது அனுமதிக்கப்பட்டிருந்தால் நான் இப்படி கட்டளையிட்டு இருப்பேன், லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது கூடும் என்று இருந்தால், லா அமர்துல் மர்அதான் தஸ்ஜுத லி ஸௌஜதிஹா லி ஸௌஜிஹா, ஒரு பெண் அவளுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்பதாக சொன்னார்கள். யாருக்கும் யாரும் சஜிதா செய்யக்கூடாது. அப்படி சஜிதா செய்வது என்று ஒன்று இருந்தால் உலகத்திலேயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யக்கூடிய நிலை யாரிடத்தில் ஏற்படும்? கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில். மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும். அவ்வளவு கடமைகளை நிறைவேற்றக்கூடியவனாக அவன் இருக்கின்றான், அந்த கடமைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக அவள் இருக்கின்றாள் என்பதாக பொருளாகும்.
இன்னொரு சமயம் ஒரு சஹாபி வெளிநாட்டுக்கு பயணம் சென்று வந்தார். குறிப்பாக ரோம் நாட்டிலே உள்ள ஹீரா என்ற ஊருக்கு சென்றார். அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசர், அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அரசனுக்கு பக்கத்திலே வரும்பொழுது அவனுக்கு சஜிதா செய்கின்றார்கள். இதை பார்த்து வந்த அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ஹீரா என்ற நாட்டுக்கு சென்றிருந்தேன். அங்குள்ள மர்சுபான் என்ற அந்த அரசருக்கு அங்குள்ள மக்கள் எல்லாம் சஜிதா செய்கின்றார்கள். அவனுக்கு மக்கள் சஜிதா செய்வதை விட தாங்கள் சஜிதா செய்யப்படுவதற்கு ரொம்ப தகுதியானவர்கள், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், சஜிதா செய்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுதும் இதே விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலாக சொன்னார்கள். இன்னொரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார், ஒரு கிராமப்புறத்து அரபி வந்தார். எனக்கு ஒரு அதிசயம் காட்டுங்கள் என்பதாக சொன்னார். நீங்க நபி என்பதற்கு ஒரு அதிசயம் ஏதாச்சும் காட்டுங்கள், ஒரு முஅஜிஸா என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ இங்கிருந்து அங்கே போ, அதோ அங்கு இருக்கக்கூடிய மரம், அந்த மரத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் உன்னை கூப்பிடுகிறார்கள் என்று சொல் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். அவர் போனார், அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் ரசூலுல்லாஹ் உன்னை கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னார். அந்த மரம் அப்படியே இப்படியும் அசைந்தது. வேரோடு பெயர்த்து கொண்டு அந்த வேரின் மீது நடந்து கொண்டு அப்படியே வந்தது. அவரும் கூடவே வந்தார். வேர் கால்களாக இருக்கக்கூடிய நிலையிலே அப்படியே வந்தது. வந்த மரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே வந்து அப்படியே கீழே விழுந்தது. பிறகு எழுந்து நின்றது. போ, உன்னுடைய இடத்திற்கு போய்விடு என்று சொன்னார்கள். அது போய் அந்த இடத்திலே நின்று கொண்டது. இதை பார்த்த சஹாபாக்கள், உங்களுக்கும் நாங்கள் சஜிதா செய்கின்றோமே என்பதை, நாங்களும் சஜிதா செய்கின்றோமே என்பதாக சொன்னோம். மரங்கள் எல்லாம் சஜிதா செய்கின்றன? இல்லை, கூடாது. மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பதிலை சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சரி, இப்ப குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்க தகப்பனாரு, தாயாரு, சகோதரர்கள் எல்லாமே சஜிதா செஞ்சாங்கன்னு இருக்குதே. குர்ஆன்லயே இருக்க சஜிதா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எப்படின்னு கேட்டா, சட்டங்கள் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி கிடையாது. ஷரியாத் என்பது எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி கிடையாது. இஸ்லாம் என்பது ஒரே மாதிரி உள்ளது. ஷரியாத் என்பது மாறுபட்ட நிலை உடையது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அண்ணன் தங்கையை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் இருந்தது. அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. அப்போ அண்ணனும் தங்கையும் தான் இருந்தார்கள், வேற யாரும் மனிதர்களே கிடையாது. ஆம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எந்த பொம்பளை போய் தேடுறது? பொம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணா எந்த ஆம்பளை போய் தேடுறது? யாருமே கிடையாது. அதனால அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்திருந்தான். அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தால் அது நலவாகவே இருக்கும், நன்மையாகவே முடியும். அண்ணனை தங்கை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அனுமதி இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி இருந்தான். ஒரே நேரத்தில் பிறந்த அண்ணனும் தங்கையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் 2 குழந்தையாக பிறந்தன. 2 குழந்தை, ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், இப்படி இரட்டை குழந்தைகளாக. 20 சூலிலே 40 குழந்தைகள் என்பதாக, அல்லது 10 சூலிலே 20 குழந்தைகள் என்பதாக 2 கருத்துக்கள் இருக்கு. நான் முன்னால சொல்லி இருக்கிறோம். சரி, இப்போ முதலிலே பிறந்த அந்த ஆண், 2வதாக பிறந்த அடுத்த ஆண்டு ஒரு 10 மாசம் கழிச்ச உடனே மறுபடியும் குழந்தை பிறகுது, 2 குழந்தை. இந்த குழந்தையை, இந்த பெண்ணை முதல் ஆண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 2வது சூலிலே பிறந்த பெண்ணை, ஆணை முதல் சூலிலே பிறந்த பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். வயசுக்கு மூத்து இருக்கும், அது 1 வருஷம் மூத்து இருக்கும் அந்த பொண்ணு, இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சட்டம் சொன்னாலும் அந்த சட்டப்படி அங்கே நடந்து வந்து. இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்ப ஷரியாத் வேற, அங்க ஷரியாத் வேற. அதே மாதிரி பல சட்டங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம முன்னால் நிறைய சொல்லி இருக்கிறோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை சொல்லி இருந்தான். பெரியவர்களுக்கு சிறியவர்கள், வயதிலே பெரியவர்களுக்கு வயதிலே சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது அந்தஸ்திலே பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தஸ்திலே சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது கல்வியிலே பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியிலே சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சஜிதா செய்யலாம். அது மரியாதை என்ற நிலையை சேர்ந்தது என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா சட்டம் சொல்லி இருந்தான். அந்த சட்டத்தின்படி அவர்கள் சஜிதா செய்து கொண்டிருந்தார்கள். சரி, அந்த சஜிதாவுக்கே பல விளக்கங்கள் இருக்கின்றன, சில மாறுபட்ட கருத்துகளும் இருக்கின்றன. சஜிதா என்பது இப்பொழுது நாம் செய்கின்றோமே அதே மாதிரி சஜிதா செய்தார்களா, அல்லது பொதுவாக தலையை குனிந்து வணக்கத்தினுடைய அடிப்படையில வணக்கம், அதாவது தலையை குனிந்து வணக்கத்தை தெரியப்படுத்துவது, தாழ்மையை தெரியப்படுத்துவது என்ற நிலையிலே செய்தார்களா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது.
சரி, எப்படி செஞ்சாலும் கூடாது இப்போ. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் வரைக்கும் மரியாதைக்காக வேண்டி சஜிதா செய்வது ஆகும் என்ற சட்டம் இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் வரைக்கும் அந்த சட்டம் இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர் சகோதரர்கள் எல்லோருமே சஜிதா செய்த காலத்தோடு அந்த சட்டம் முடிந்து விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு அடுத்த காலத்திலே வந்த நபிமார்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டு விட்டது. சஜிதாவிலே 2 வகை இருக்கின்றது. ஒன்று சஜிதத்து தஅதீம், இன்னொன்று சஜிதையே இபாதத் என்பதாக. வணக்கத்தின் முறையிலே சஜிதா செய்வது, மரியாதைக்காக வேண்டி சஜிதா செய்வது. நம்ம செய்யக்கூடிய சஜிதாவெல்லாம் இபாதத்துடைய சஜிதா, வணக்க முறையிலே செய்யப்படக்கூடிய சஜிதா. இந்த சஜிதாவுக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒலு செய்ய வேண்டும், கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன. அந்த முறைப்படிக்கு சஜிதா செய்தால் அதற்கு பெயர் இபாதத்துடைய சஜிதா என்பதாக சொல்லப்படும். தஅஸீமுக்காக வேண்டி மரியாதைக்காக செய்யப்படக்கூடிய சஜிதா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் வரைக்கும் இருந்தது என்று சொன்னோமே, அந்த சஜிதாவுக்கு ஒலு என்பது தேவையில்லை, கிப்லா என்பது தேவையில்லை. எந்த இடத்திலே அவரை பார்க்கின்றார்களோ அந்த இடத்திலே அவருக்கு மரியாதை செலுத்துவது, சஜிதா செய்வது, குனிவது என்ற நிலை இருந்தது. அதற்கு பிறகு அது ஹராமாக்கப்பட்டு விட்டது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மிக கடுமையாக உத்தரவிடப்பட்டது. முன்னால் சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடுமையாக தடை செய்தார்கள். ஆக யாரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது, எந்த மனிதருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. சஜிதா செய்யக்கூடிய அமைப்பும் கூட ஏற்படக்கூடாது. சஜிதா செய்வது என்பது தலையை கீழே வைப்பது, நெற்றியை கீழே வைப்பது என்பது மட்டுமல்ல. கொஞ்சம் ஒருவருக்கு முன்னால் குனிகின்றார், குனியும் பொழுதே அந்த சஜிதாவுடைய நிலை ஏற்பட்டுவிடும். குனிதல் என்பதை சஜிதாவை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகள் சஜிதா செய்தார்கள் என்று சொன்ன அந்த ஆயத்திலே விளக்கம் சொல்லி இருக்கின்றோம். அங்கே அந்த சஜிதா என்பது உண்மையிலேயே நெற்றியை கீழே வைத்து சஜிதா செய்தார்களா, அல்லது ஆதமுக்கு மரியாதை தெரிவிக்கக்கூடிய வகையிலே கொஞ்சம் குனிந்து அந்த மரியாதை செலுத்தினார்களா என்பதில் சில பேர் அப்படி சொல்லுகின்றார்கள், சில பேர் இப்படி சொல்லுகின்றார்கள். எப்படி இருந்தாலும் சஜிதாவுடைய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அதனால்தான் ஒரு மூமினான மனிதர் இப்பொழுது நமக்கு சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக ஒருவருக்கு சலாம் சொல்லக்கூடிய நேரத்திலும் கூட குனியக்கூடாது. வாய் மொழியின் மூலமாக சலாம் சொல்ல வேண்டுமே தவிர கைகளினாலே இஷாரா செய்வதோ, தலையை குனிவதோ, இன்னும் அதிகமாக உடலை வளைப்பதோ இதுவெல்லாம் சலாமிலே கூடாது. கூடாது என்று சொன்னால் ஹராம் என்பதாக அர்த்தமாகும். அது சில பேரை பார்க்கிறோம், சலாம் சொல்லும் போது ரொம்ப குனிஞ்சுக்குவாங்க, அது கையை அப்படி தூக்குவாங்க, முகம் வரைக்கும் அப்படி தூக்கிட்டு சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது கூடாது, ஹராம் ஆச்சு. குனிந்தாலே சஜிதாவுடைய நிலை ஏற்பட்டுவிடும். அதனால தாசீம் தக்ரீமுக்காக வேண்டி மரியாதைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சஜிதா அறவே கூடாது. இபாதத்துடைய சஜிதா எந்த காலத்திலும் கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இதுவரைக்கும் கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனியா, அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், அது செஞ்சாங்க, அது வேற. அதை தவிர உலகத்திற்கு வந்த பிறகு எந்த மனிதருக்கும் இபாதத்துடைய சஜிதாவை, வணக்கத்துடைய சஜிதாவை எந்த மனிதரும் செய்தது கிடையாது, செய்யவும் கூடாது. மரியாதைக்குரிய சஜிதா என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை காலம் வரைக்கும் இருந்தது. அதற்கு பின்னால் அது தடை செய்யப்பட்டு விட்டு அதற்கு பின்னால கிடையாது. இந்த சட்டத்தையும் வழங்க வேண்டும். பின்னால இன்ஷா அல்லாஹ் கடைசியில சஜிதா செய்யக்கூடிய அந்த இடத்துல அந்த சட்டங்கள் எல்லாம் சொல்லப்படும் விரிவாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 11 நட்சத்திரங்களை பார்த்தார்கள், சூரியன் சந்திரனை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யூதர்களிலே ஒருவர் வந்தார். யூதர்கள், யஹூதிகள், யஹூதி அல் யஹூத் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்களிலே அந்த 10 பேர் இருந்தாங்க பாருங்க, 10 பேரிலே ஒருவருக்கு பெயர் யஹூதா என்று அவருடைய பெயர். அவருடைய பெயரில் தான் யஹூதிகள் என்று பெயர் ஏற்பட்டது. யூதர்கள் என்பதாக நாம் சொல்லுவோம். யூதர்கள் என்பவர்கள் யஹூதா என்ற அந்த மனிதரிலிருந்து வந்தவர்கள் தான், அவருடைய வம்சாவழி உள்ளவர்கள். சரி, அந்த யூதரிலே ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார். அவருக்கு பெயர் புஸ்தானா என்று அவருடைய பெயரும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 11 நட்சத்திரங்களை கண்டதாக குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அந்த 11 நட்சத்திரங்களுடைய பெயர்கள் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் திருப்பி கேட்டார்கள், நான் அந்த 11 நட்சத்திரங்களுடைய பேரை சொல்லிட்டா நீ இஸ்லாத்துக்கு வர்றியான்னு கேட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றாயா அப்படின்னு கேட்டாங்க. சரி என்பதாக அவர் சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்பதாக, நான் மூமினாக ஆகிவிடுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஜரயான் ஒன்னு, இரண்டாவது தாரிக் என்ற நட்சத்திரம் பேரு, மூணாவது ஜய்யால், நாலாவது துல் கனபாத், அஞ்சாவது காபிஸ், ஆறாவது வசாப், ஏழாவது அமூதான், எட்டாவது ஃபுலைக் அல்லது ஃபரீக், ஒன்பது மிஸ்பாஹ், பத்தாவது சரூஹ் அல்லது வரூஹ், 11வது லியா. சில அறிவிப்புகள்ல 10வது ஃபரக் என்பதாகவும் 11வது நூர் என்பதாகவும் பெயர் இருக்கு. சரி, எப்படியோ லியா என்று சொன்னால் நூறு ஒரே அர்த்தம் தான். அந்த அர்த்தத்தை வைத்து வார்த்தைகள் மாறி இருக்கின்றது. இது 11 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே ஈ வல்லாஹி இன்னஹா லஅஸ்மாஉஹா என்று அந்த யூதர் ஒப்புக்கொண்டார். ஆம், இதுதான் அந்த நட்சத்திரங்களுடைய பெயர்கள் என்பது. அப்ப அவருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். நட்சத்திரங்களுடைய பேரை அவர் கேட்ட உடனே இது சரிதான், அல்லாஹ்வின் சத்தியமாக இதுதான் அப்படின்னு சொன்னா அவர் தௌராத்துல படிச்சிருப்பார் இந்த 10-11 நட்சத்திரங்களுடைய பெயர்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிப்பதற்காக அவர் கேட்டு இருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஹதீஸுடைய தொடர்ல இல்ல, அந்த வரலாற்று தொடர்ல இல்ல. சரி, ஏற்றுக்கொண்டு இருப்பார். ஏன்னா முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் அன்த மூமினுன் இதா அக்பர்துக, உனக்கு நான் இந்த செய்தியை சொல்லிவிட்டால் நீ மூமினாகி விடுகின்றாயா என்று கேட்டுத்தான் பதில் சொல்லி இருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஏற்றுக்கொண்டு இருப்பார் என்பது வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. நல்ல கனவு இருக்கின்றதே, அது மனிதனுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால கனவை பார்த்து எதையுமே நம்ம தீர்ப்பு செய்ய முடியாது. நல்ல கனவு நிம்மதி தரும், இருந்தாலும் கூட தீர்ப்பு செய்ய முடியாது. தீர்ப்பு என்பது அதாவது ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுங்க, இந்த வியாபாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்காரு. கனவுல வருது இவருக்கு, இந்த கடை ஆரம்பி, உனக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல யாரோ வந்து சொல்றாங்க, அல்லது இவருக்கு தெரியுதுன்னு வச்சுங்க. கடையை ஆரம்பிச்சா கனவுல வந்துருச்சு போண்டியா போச்சுன்னா என்ன பண்ணுவார்? ஆஹா, கனவு மோசமா போச்சு அப்படின்னு நினைப்பார். அதனால கனவை நம்பி கடையை ஆரம்பிக்க கூடாது. அதனால ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி பொண்ணு தரேன்னு சொல்றாங்களே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? கனவுல யாரோ வந்து சொல்றாங்க நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்பிலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுங்கிறத அல்லாஹ் தான் அறிவான். ஆனா இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வேறொரு மாற்று முறையை சொல்லி தருகின்றார்கள். அதுதான் இஸ்திகாரா என்பதாக சொல்லப்படும். ஒரு வியாபாரம் செய்யலாமா, திருமணம் செய்யலாமா, வெளியூருக்கு போலாமா, இந்த வேலையை செய்யலாமா என்று பார்ப்பதற்கு இஸ்திகாரா, நன்மையை தேடி தொழுதல் என்று ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துகின்றார். ஒரு 2 ரக்காத் தொழ வேண்டும். அந்த தொழுத பின்னால ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷலாக சொல்லி தருகின்றார்கள். அந்த ஸ்பெஷல் துஆவை ஓத வேண்டும். அந்த துஆவிலே இன்ன காரியம் எனக்கு நல்லதாக இருந்தால் அதை எனக்கு நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக, அதை எனக்கு தீமை என்பதாக நீ கருதினால் உன்னுடைய நாட்டத்திலே இருந்தால் அதை விட்டும் என்னை நீ தூரமாக்கி விடுவாயாக, என்னை விட்டும் அதை தூரமாக்கி விடுவாயாக என்று கேட்டுக்கொண்டு அந்த தொழுகையை முடிக்க வேண்டும். ஒரே நாள்ல ஒரு தடவையிலேயே மனதிலே ஒரு உறுதி ஏற்படும். அதுல கனவுல வர்றதும் கிடையாது. சில பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்க கனவுல வருது அப்படின்னு சொல்லிட்டு. கனவுலாம் வராது, மனசுல ஒரு உறுதி ஏற்படும். இந்த தொழுகைக்கு பின்னால இதை செய்யலாம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யலாம் செய்யக்கூடாது, போகலாம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதி ஏற்படும். ஒரு 90% உறுதி ஏற்பட்டுச்சு, அல்லது 70 ஏற்பட்டுச்சு, அல்லது 60 ஏற்பட்டுச்சு, போகலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டா செஞ்சிட வேண்டியது. வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு மனசுல ஒரு தோற்றம் ஏற்பட்டது, ஒரு எண்ணம் ஏற்பட்டது என்று சொன்னால் அதை விட்டுடணும், அவ்வளவு. சரி, ஒரு நாள் செஞ்சாரு, அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரல, நைக்குன்னு அப்படி இருக்குது, இதுல 50 அதுல 50 அங்க இங்க மாறி அலை பாஞ்சிட்டு இருக்கு அவருடைய மனம், சரியா இல்லை. 2வது நாள் அதே மாதிரி செய்யலாம், 3வது நாள் செய்யலாம், இப்படி 7 நாள்கள் வரைக்கும் செய்ய வேண்டும் என்பதாக இஸ்திகாராவை பற்றி குறிப்பிடுகின்றார். அதனால இந்த 7 நாள்ல கனவுல வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. கனவுல வந்தாலும் வரலாம், இல்லாவிட்டாலும் இல்லை. ஆனா அந்த இஸ்திகாராவுடைய முடிவு என்னவென்று சொன்னால் மனசுல ஒரு உறுதி ஏற்படும், இதை செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது என்று ஒரு உறுதி ஏற்பட்டுவிடும். அந்த உறுதியை வைத்துத்தான் அந்த செயலில் ஈடுபட வேண்டுமே தவிர கனவை வைத்து ஈடுபடுவது என்பது கிடையாது என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே ஏராளமான படிப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் சூரை யூசுஃபை படித்துக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். போன வாரம் அதுக்கு விளக்கம் சொன்னோம். ஒரு தடவை சஹாபாக்கள் ஒருவர் கேட்டார்,
ஐயுன் நாசி அக்ரம், மனிதர்களில் ரொம்ப சிறப்பானவர் யார் என்பதாக கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே ஏராளமான படிப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் சூரை யூசுஃபை படித்துக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். போன வாரம் அதுக்கு விளக்கம் சொன்னோம். ஒரு தடவை சஹாபாக்கள் ஒருவர் கேட்டார், ஐயுன் நாசி அக்ரம், மனிதர்களில் ரொம்ப சிறப்பானவர் யார் என்பதாக கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹலீலுல்லாஹுடைய மகன், நபியுடைய மகன், நபியுடைய மகன் நபி என்பதாக சொன்னார். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் இப்னு நபியுல்லாஹ் இப்னு நபியுல்லாஹ் இப்னு ஹலீலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய நபி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தவர். ஹலீலுல்லாஹ்வுடைய மகன் இஸ்ஹாக், அவருடைய மகன் யாக்கூப், அவருடைய மகன் யூசுப் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிலே மிகச் சிறந்தவர், கண்ணியத்திற்குரியவர் யார் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது இந்த பதிலை சொன்னார்கள். அவர் சொன்னாரு, நான் அதை கேட்கல அப்படின்னாரு. அதை கேட்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னாங்க, முதல்ல கேட்டபொழுது அக்ரம், ஐயுன் நாசி அக்ரம், மனிதர்களிலே மிகச் சிறந்தவர், மிக கண்ணியத்திற்குரியவர் யார் என்பதாக கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரமஹும் இன்தல்லாஹி அத்காஹும், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கண்ணியத்திற்குரிய, அவனை யார் அதிகமாக பயப்படுகின்றார்களோ அவர்கள்தான் என்பதாக. நான் அதை கேட்கல என்பதாக அவர் சொன்னார். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூசுப் இப்னு நபி, யூசுப் நபியுல்லாஹ் இப்னு நபியுல்லாஹ் இப்னு நபியுல்லாஹ் இப்னு ஹலீலுல்லாஹ் என்று பதில் சொன்னார். இரண்டாவது அவர் சொன்னார், நாங்க அதை கேட்கல அப்படின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅன் மஆதினில் அரபி தஸலூனி, அரபியர்களிலே நல்லவர்களை பற்றி நீங்க கேட்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆம் என்பதாக அவர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஃபகியாருக்கும் ஃபில் ஜாஹிலியத்தி கியாருக்கும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபகஹு, அறியாமை காலத்திலே மிகச் சிறந்தவர்களாக கண்ணியத்திற்குரியவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னாலும் கண்ணியத்திற்குரியவர்கள் தான். அதாவது குடும்பம், வம்சாவழி, அவருடைய பாரம்பரியம் கண்ணியமானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனா அறியாமை காலத்திலே சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். குடும்பம் கண்ணியமான குடும்பம். பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த குடும்ப கண்ணியம் இருக்குது பாருங்க, அது அப்படியே பாதுகாக்கப்படும். அவர்கள் கண்ணியமானவர்கள் தான். ஆனால் இஸ்லாத்தை பற்றி விளங்கி கொண்டிருந்தால், இதா ஃபக்ஹு, அவர்கள் விளங்கினால், இஸ்லாத்தை பற்றி விளங்கினால் அந்த கண்ணியம் நிலையாகவே இருக்கும் என்பதாக சொன்னார். ஒரு குடும்பம் சொல்றோம், கண்ணியமான குடும்பம் அப்படின்னு சொல்றோம். கண்ணியமான குடும்பம் ரொம்ப மரியாதை நடந்துக்குவாங்க, பேச்செல்லாம் ரொம்ப நாகரீகமா இருக்கும், வீண் பேச்சுகள் இருக்காது, தவறான வேலைகள் இருக்காது, தவறான பார்வைகள் இருக்காது, தவறான நடவடிக்கைகள் இருக்காது, ரொம்ப கண்ணியமா நடந்துக்குவாங்க. அப்படி சில குடும்பங்களை நாம் பார்க்கிறோமா இல்லையா? இதே மாதிரி இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்திலும் அந்த நல்ல குடும்பங்கள் இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னாலும் அவர்களுக்கு அதே தன்மைதான். ஆனால் இஸ்லாத்தை விளங்கி கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இஸ்லாத்தை விளங்கல, அந்த கண்ணியம் எதற்கும் பயன்படாது என்பதாக சொல்லுகின்றார்கள். நம்ம சொல்றோம், சாதாரணமாக முஸ்லிம் அல்லாத சில பேர் ரொம்ப மரியாதைக்குரிய மனிதருங்க, அவர் ரொம்ப கண்ணியமான ஆள், எந்த விதமான தப்பும் தவறும் செய்ய மாட்டார், ஒரு பொய் கூட பேச மாட்டார், ரொம்ப நேர்மையான மனிதர், மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னு சில பேரை பற்றி நம்ம சொல்றோம். ஆனால் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபக்ஹு என்று சொன்னார்களே கடைசியில, இஸ்லாத்தை விளங்கினால் என்பதாக. அவர் இஸ்லாத்தை விளங்கல, அதனால அந்த கண்ணியம் அவருக்கு பயன்படாது. அந்த கண்ணியம் எந்த விதமான மதிப்பையும் தராது. அந்த கண்ணியம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் செல்லுபடியாகாது என்பதாக பொருளாகும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக, அவர்கள் கனவு கண்ட சம்பந்தமாக ஏராளமான விளக்கங்களை எழுதுகின்றார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், 11 சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் சஜிதா, எனக்கு சஜிதா செய்வதாக நான் கண்டேன் என்பதாக சொன்ன பொழுது அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கால யா புனைய லா தக்சுஸ் ருயாக அலா இஹ்வதிக, என்னுடைய அருமை மகனே, நீ இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்திலே நீ தெரியப்படுத்தி விடாதே என்று சொன்னார்கள். இப்ப இந்த கனவுக்குரிய விளக்கம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன குழந்தையா இருக்காங்க, 7 வயசா இருக்கிறாங்க, அதனால விளக்கத்தை சொல்லல. ஆனா விளக்கம் என்ன என்பது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இவர்கள் எல்லாம் சஜிதா செய்வார்கள் அப்படின்னு சொல்லி தெரிந்திருந்தது. அப்ப
இந்த விளக்கம் சொல்லப்பட்டு விட்டால் அந்த சகோதரர்களிடத்தில் நாங்களே அந்த பையன் மீது, யூசுஃபின் மீது பொறாமை வைத்திருக்கின்றோம். இவர் அதிகமாக சலுகை கொடுக்கப்படுகின்றார், தந்தை இவர் மீது அதிகமாக பிரியமாக இருக்கின்றார் என்று பொறாமையுடன் இருக்கின்றோம். நாங்களாவது இவருக்கு சஜிதா செய்யறதாவது, அதுக்கு முன்னாலே இவர் நாங்க ஆளை காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய, செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால சொல்லாதே, இந்த கனவை நீ சொல்லாதே என்று சொல்லிக் கொண்டார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தந்தை தன்னுடைய மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டியும், அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்திலே தெரியப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கும், அது என்ன வந்தாலும் சரி, நீ கண்ட கனவை நீ எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லல. ஏன்னா நபி அவர்களுக்கு தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், நம்மை விட அதிகமாக நம்பிக்கை உள்ளவர், உறுதி படைத்தவர்கள் நபிமார்கள். அந்த உறுதியிலே அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டப்படிதான் நடக்கும் என்பதை முழுமையாக நம்பி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கும் என்பதாக நினைத்துக் கொண்டு நீ கண்ட கனவை மற்றவர்களிடத்தில் சொல்லிடு, அல்லாஹ் என்ன நாடுறானோ அது இப்படி நடந்துட்டு போகுது என்று சொல்லவில்லை. கனவை சொல்லாதே என்பதாக சொன்னது உலகத்தினுடைய ரீதியிலே, உலக ரீதியிலே பாதுகாப்பை உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி. நம்மள சில பேர் நினைக்கிறோம், அல்லாஹ் நாடுனது தாங்க நடக்கும், நீங்க என்ன செஞ்சாலும் சரி நல்ல நாடுனது தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு தவறான விஷயங்களிலே இறங்கிவிட்டால் அல்லாஹ் நாடுனது தான் நடக்கும். ஆனா அந்த நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை முன்னதாகவே இவர் வருவித்துக் கொண்டார், தெரிவித்துக் கொண்டார் என்பதாக பொருள். அது முன்னதாகவே ஏற்படுத்தி கொண்டார் என்பதாக முன்னால பல தடவை சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் நாடியபடிதான் நடக்கும் என்பதாக ஒரு மனிதன் சொல்லிக் கொண்டு நினைத்து கொண்டு பாம்பு புத்துக்குள்ள கொண்டு போய் கையை விட்டான். பாம்பு புத்துன்னு தெரியுது, உள்ள பாம்பு இருக்குதுன்னு தெரியுது, கையை விடக்கூடாதுன்னு தெரியும். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்பிக்கை அவனுக்கு, நான் அல்லாஹ் மீது ரொம்ப நம்பிக்கைங்க எனக்கு, அந்த நம்பிக்கையில ஒரு துளி அளவும் கூட மாற்றம் கிடையாது, அல்லாஹ் நாடுனதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டான். என்ன ஆகும்? பாம்பு கடிக்கத்தான் செய்யும், ஒன்னு செத்து போயிடுவான், இல்லது விஷம் ஏறி வேறு ஏதாவது ஆபத்துகள் அவனுக்கு ஏற்படலாம். இப்போ அல்லாஹ் நாடுனதுதான் நடந்தது. ஆனா அல்லாஹ் நாடுனத இவனாக உண்டாக்கி கொண்டான், தெரிவித்துக் கொண்டான், அதை வரவழைத்துக் கொண்டான். அது ஒரு குற்றத்திற்குரிய செயல். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்று சொன்ன அந்த விஷயம் அவன் தவறாக விலகி கொண்டான். அதனால் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளுகின்றார் என்று சொன்னால் தற்கொலை ஹராமாச்சு. ஆனா இப்படி சொல்லக்கூடாது, அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, அல்லாஹ் அந்த நேரத்தில் அவனுடைய ரூஹு போகணும், அவனுடைய உயிர் போகணும் நாடி இருக்கிறான், அந்த நேரத்தில் அவன் தூக்கு மாட்டிக்கிட்டான், விஷம் குடிச்சிட்டான் அப்படியே சொல்றது. அப்படி மற்றவர்கள் சொல்லவும் கூடாது, அவன் நினைக்கவும் கூடாது. அவன் நினைச்சு அப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளவும் கூடாது. அப்படி மாய்த்து கொண்டால் நேரடியாக நரகத்திற்கு போய்விடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எந்த மனிதன் எந்த பொருளின் மூலமாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்றானோ, தற்கொலை செய்து கொள்ளுகின்றானோ, அந்த பொருளின் மூலமாகவே அவன் தன்னை தானே வேதனை செய்து கொண்டவனாக நரகத்திலே இருப்பான். ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா, நிரந்தரமாக நரகத்திலே இருப்பான் என்பதாக சொன்னார். ஒரு விஷபாட்டல், ஒரு விஷம், அந்த விஷத்தை குடித்து தன்னை தற்கொலை செய்து கொண்டான், தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டான். எந்த பாத்திரத்தில், எந்த விஷ பாத்திரத்தின் மூலமாக அந்த விஷத்தை அருந்தினாலும் அந்த பாத்திரம் அவனுடைய கையிலே இருக்கும் நிலைமையில், அந்த விஷத்தை அவன் குடித்துக் கொண்டிருக்கும் நிலைமையிலே நிரந்தரமாக நரகத்திலே வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பான், வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பான் என்பதாக சொன்னார். ஒருவன் ஒரு கத்தியின் மூலமாக தன்னுடைய வயிற்றை கிழித்துக் கொண்டு தன்னை அழித்துக் கொண்டான் என்றால், அந்த கத்தி அவனுடைய கையிலே இருக்கும் நிலைமையில், அதே கத்தி அவனுடைய கையில் இருக்கும் நிலைமையிலே அவனுடைய வயிற்றை கிழித்துக் கொண்டவனாகவே அங்க போய் மௌத்தாக மாட்டான், வயிற்றை கிழித்துக் கொண்டவனாகவே நிரந்தரமாக அங்கே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பான் நரகத்திலே என்பதாக சொன்னார். அதனால அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், அல்லாஹ் நாட்டப்படிதான், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்பதாக சொல்லிக் கொண்டு ஆபத்துகளை தானே விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடாது, தானே உண்டாக்கி கொள்ளக்கூடாது என்பதும் தெரிகின்றது. இல்லை, இங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா அப்படி சொல்லியிருப்பாங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, அல்லாஹ் நாடினதான் நடக்கும், நீ பாட்டுக்கு உன் கனவை சொல்லிடு அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லு. இதுல இன்னொரு விஷயம் தெரியப்படுது, லா தக்சுஸ் ருயாக்க, உன்னுடைய கனவை நீ சொல்லிவிடாதே, அலா இஹ்வத்திக, உன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லிவிடாதே என்று சொன்னது, சகோதரர்களிடத்தில் இந்த கனவை சொன்னால் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கண்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருந்தா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன விளக்கம் தெரிஞ்சிச்சோ அந்த விளக்கம் அவங்களுக்கும் தெரியும்னு அர்த்தம். கைதா,
உனக்கு ரொம்ப சூழ்ச்சி செய்து விடுவார்கள் என்று அவர்கள் சொன்னது. ஏன் சூழ்ச்சி செய்யணும்? கனவை சொன்னா அந்த கனவு நல்லது தானே, சஜ்ஜா செய்யற மாதிரி கண்டாரு, அதனால அவருக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் வரும் அப்படின்னு தானே விளங்கணும். அதுவே இவர்களுக்கு பொறாமையாக ஆகிவிடும். பெரிய மதிப்பும் மரியாதையும் சூரியனும் சஜ்ஜனும் சஜ்ஜா செய்வதாக கண்டால் ஒரு பெரிய அந்தஸ்துள்ள மனிதராக இவர் ஆவார் என்பதாக பொருள். அப்ப பெரிய அந்தஸ்துள்ளவராக ஆவதற்கு இவர் நாம் விடக்கூடாது என்று பொறாமை ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சொல்லாதே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது எப்படியோ தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. எப்படி யார் சொன்னா அப்படிங்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, பின்ன எப்படி சகோதரர்களுக்கு தெரிஞ்சிச்சு? எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அல்லது லேஸ் மாசா ஏதாவது அரைகுறையாக இந்த செய்திகளை கேள்விப்பட்டிருப்பாங்க யாராவது சொல்லி, அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் கேள்விப்பட்டிருப்பாங்க. இங்கே அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்படி தெரிஞ்சா பயக்கீதுலக கைதா, ரொம்ப பெரிய சூழ்ச்சி செய்வார்கள், உன்னை அழிப்பதற்கு சூழ்ச்சி செய்வார்கள் என்பதாக. சரி, இதை சூழ்ச்சி செய்வது அவர்கள் தானாக விரும்பி செய்வது மட்டுமல்ல, அதுக்கு ஷைத்தான் துணையாக இருக்கின்றான். ஷைத்தானுடைய அந்த ஊசாட்டத்தின் காரணமாக ஷைத்தான் சொல்லி கொடுத்து எப்படியாவது உன்னை அழிப்பதற்காக ஏற்பாடு செய்து விடுவார்கள். அதனால் ஷைத்தான் ரொம்ப பெரிய மோசமான எதிரி, அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள். இன்ன ஷைத்தான் பயக்கீதுலக கைதா, அவர்கள் உனக்கு கடுமையான சூழ்ச்சி செய்வார்கள். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று சொன்னார்கள். ஆரம்பத்திலிருந்து அவன் விரோதி. அது இப்பவும் அவன் அந்த சகோதரர்களிடத்தில் நுழைந்து அவருடைய மனங்களிலே தவறான எண்ணத்தை போட்டு உன்னை அழிப்பதற்காக வேண்டி உள்ள ஏற்பாடு செய்து விடுவான் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால கனவை சொல்லாதே என்பதாக எச்சரிக்கை செய்தார்கள். وَكَذَلِكَ يَجْتَبِيكَ رَبُّكَ وَيُعَلِّمُكَ مِنْ تَأْوِيلِ الْأَحَادِيثِ وَيُتِمُّ نِعْمَتَهُ عَلَيْكَ. இவ்வாறுதான் எப்படி, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான் அவருடைய சம்பவத்தில், எப்படி உமக்கு கனவுடைய விளக்கத்தை பின்னால அதை சொல்றான், கனவுடைய விளக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இவ்வாறுதான் எப்படி உம்மை நாம் தேர்ந்தெடுத்து கனவுக்கு விளக்கங்களை சொல்லி நம்முடைய நபியாக உம்மை ஆக்கி வைத்தோமோ அதே போன்றுதான். கதாலிக்க, அவ்வாறுதான் என்று வார்த்தை இருக்கின்றது. அவ்வாறுதான் என்று சொன்னால் உம்மை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டதை போல, உம்மை நான் என்னுடைய நபியாக ஆக்கி கொண்டதை போலதான். யஜ்தபீக ரப்புக, உம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் உம்முடைய ரப்பு. இவ்வாறுதான் உம்முடைய ரப்பு உம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். வயுஅல்லிமுக மின் தஅவீலில் அஹாதீஸ், உமக்கு கனவுடைய விளக்கங்களையும் அவன் சொல்லிக் கொடுக்கின்றான், சொல்லிக் கொடுப்பான். இவ்வாறுதான் உம்மை தேர்ந்தெடுப்பான், கனவுடைய விளக்கங்களையும் சொல்லிக் கொடுப்பான். இனிமேல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப குழந்தையா இருக்கிறாங்க, 7 வயசா இருக்கிறாங்க அல்லது 12 வயசா இருக்கிறாங்க. இனிமேல் உம்மை தேர்ந்தெடுத்து நபியாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அதே மாதிரி கனவுடைய விளக்கங்களையும் சொல்லிக் கொடுப்பான், அறிவித்துக் கொடுப்பான். வயுதிம்மு நிஅமத்தஹு, இன்னும் தன்னுடைய நிஅமத், தன்னுடைய பாக்கியத்தை அலைக்க உன் மீது பூர்த்தியாக நிரப்பமாக ஆக்குவான். ஒரு மனிதனுக்கு, அது நபிமார்களை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு நபிக்கு பரிபூர்ணமான நிஅமத் என்பது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நுபுவத்து தான். நுபுவத் என்பது பரிபூர்ணமான நிஅமத் மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடியது. அதை யுத்திம்மு நிஅமத்தஹு என்று சொன்னால் தன்னுடைய நிஅமத்திலே தன்னுடைய நுபுவத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்குவான் அலைக்க உன் மீது. அல்லாஹ் தஆலா உம்மை தேர்ந்தெடுத்து உமக்கு கனவுடைய விளக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து தன்னுடைய நியாமத்தை பூர்த்தியாக்கி உம்மை நபியாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்குவான். உன் மீது அல்லாஹ் தன்னுடைய நியாமத்தை பூர்த்தியாக்குவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியினர் மீதும் அந்த நியாமத்தை பூர்த்தியாக்குவான். உமக்கு நியாமத்தை கொடுத்ததின் காரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குடும்பத்தினர் அவர்களுக்கும் இந்த நியாமத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்குவான். ஆனா இது எப்ப ஆக்குனா, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பின்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிகழ்ச்சி பின்னால் வருகின்றது. அவர்கள் அந்த சகோதரர்கள் அவர்களை பிரித்து கொண்டு போய் கடத்தில போட்டு அதுக்கு பின்னால் அவங்க எகிப்துக்கு மன்னராக ஆகி அதற்கு பின்னால் தன்னுடைய பெற்றோரை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து எகிப்திலே தங்க வச்ச அந்த நிலை இருக்கின்றதே, அப்பொழுதுதான் அந்த நியாமத்து பூர்த்தி ஆகுது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிம்மதியான ஒரு நிலை ஏற்படுகிறது கடைசி காலத்தில். அது எப்ப? இந்த சொல்லுக்கு பின்னால 40 ஆண்டுகளுக்கு பின்னால் நிகழ்கின்றது. அந்த 40 ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கக்கூடிய அந்த நியாமத்து, பூர்த்தியான நியாமத்தை தான் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே இங்கே சொல்லி காட்டுகின்றான். வாலா ஆலி யாக்கூப் கமா அத்தம்மஹா அலா அபவைக மின் கப்ர் இப்ராஹீம் வ இஸ்ஹாக், இதற்கு முன்னால் உம்முடைய தந்தையர் மீதும்
தந்தையர் அப்படின்னு சொன்னா உம்முடைய ரெண்டு தந்தைகள் இப்ராஹிம் இசாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இசாக் அலைஹிஸ்ஸலாம். இதற்கு முன்னால் உம்முடைய தந்தையர் இருவர் இப்ராஹிம் இசாக் என்ற இருவரின் மீதும் அந்த நியாமத்தை அவன் பூர்த்தியாக்கி வைத்ததை போன்றே மீதும் பூர்த்தியாக்குவான். இப்போ உங்களுக்கு எப்படி பூர்த்தியான அந்த நியாமத்தை முழுமையாக தருவேன் என்று நான் சொல்லுகின்றேன், அதே போன்று உம்முடைய தந்தை இஸ்ஹாக்குக்கும் நான் கொடுத்திருந்தேன், இப்ராஹிமுக்கும் கொடுத்திருந்தேன். இஸ்ஹாக்குடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நான் கொடுத்திருந்தேன். ஆக இப்ராஹிம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி நான் நியாமத்தை பூர்த்தி செய்தேனோ அதே போன்று மீதும் நான் பூர்த்தி செய்வேன், நிரப்பமாக தருவேன். இன்ன ரப்பக அலீமுன் ஹகீம், நிச்சயமாக உம்முடைய ரப்பு எல்லாவற்றையும் அறிந்தவன். யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், யாருக்கு என்ன செய்ய வேண்டும், யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், யாருக்கு என்னென்ன நன்மைகளை தர வேண்டும் என்றெல்லாம் நன்கு அறிந்தவன் உன்னுடைய ரப்பு. அதே போன்ற ஹக்கீம், அவன் ஞானம் உள்ளவன். ஒருவருக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தால், ஒரு ஞாபத்தை தந்தால் அவருக்கு அந்த ஞாபத்து பொருத்தமானதுதான் என்ற விஷயத்தில் நுண்ணிய அறிவுள்ளவன், நுணுக்கமான ஞானம் உள்ளவன். அந்த ஞானத்தின் காரணமாகத்தான் அதை அவருக்கு கொடுக்கின்றான். பொதுவாகவே இதை நாம் விளங்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு திறமையை தந்திருக்கின்றான் என்று வைத்து, அவர் அந்த விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க, அவரு ரொம்ப திறமையான ஆள் அவர் அப்படின்னு ஒருத்தரை பத்தி ஒரு விஷயத்தை சொல்றோன்னு வச்சுங்க, அந்த விஷயத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருப்பது அவர் மீது தனிப்பட்ட கருணை. அல்லாஹ் அவர் மீது கருணை வைத்திருக்கின்றான் என்பதாக பொருளாகும். அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர் மீது தனிப்பட்ட முறையிலே இருக்கின்றது என்பதாக பொருளாகும். அந்த எந்த குறிப்பிட்ட விஷயம் இருக்கின்றதோ அது நல்லதாக இருந்தால் அது நன்மை பயக்கக்கூடியதாக உலகத்திலும் ஆகிரத்திலும் அவருக்கு ஆகிவிடும். கெட்டதாக இருந்தால் அந்த கெட்டத்திற்கும் அல்லாஹ் தஆலா துணை போகின்றான் என்ற அர்த்தம் அல்ல. அவர் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளுகின்றார், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை தவறாக பயன்படுத்திக் கொள்ளுகின்றார் என்பதாக பொருள். சில பேர் நம்ம சொல்றோம், ஒரு நல்ல அறிவாளிங்க, நல்ல தீர்க்கமான அறிவாளி, எதை செஞ்சாலும் கரெக்டா செய்வார், ஆனா அறிவை தப்பான வழியில பயன்படுத்துறார் அப்படின்னு சொல்லுவோம். அறிவு இருக்கு, ஆனா தப்பான வழியில் செய்யறார். இவர் ரொம்ப திறமையான ஆளுங்க, திறமையை பூரா தவறான வழியில பயன்படுத்துறார் இவர் அப்படின்னு சொல்லுவோம். இது அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய திறமையோ அறிவோ அல்ல. அல்லாஹ் தஆலா போற்றக்கூடிய விரும்பக்கூடிய அறிவு என்பது அல்லாஹ்வின் வழியிலே செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆக ஒருவருக்கு ஒரு திறமையை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான், ஆற்றலை கொடுக்கின்றான், அறிவை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலாவுடைய ஹிக்மத்தை சேர்ந்தது. அவன் ஹக்கீமாக இருக்கின்றான். அந்த ஹிக்மத்தின் காரணமாக, ஞானத்தின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு அதை கொடுக்கின்றான் என்பதாக பொருளாகும். அதே அல்லாஹ் தஆலா இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தில் அதை பரிபூர்ணமாக ஆக்கி அதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதை கொடுத்ததை பற்றி சொல்லும் பொழுது யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், யாருக்கு நபிப்பட்டம் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது என்பதை உம்முடைய ரப்பு நன்கு விளங்கியவனாக அறிந்தவனாக இருக்கின்றான். அந்த விஷயத்தில் அவன் ஞானம் உள்ளவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லி முடிக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்திலே ஏராளமான படிப்பினைகள் ஒவ்வொரு ஆயத்திலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எதையெல்லாம் நாம் தெரிகின்றோம்